Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான காளான் பிரியாணியும் சோயா 65ம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் காளான் இன்னைக்கு 2 பாக்கெட் எடுத்துர்க்கேங்க. இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய சைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு காளான் இருந்தா ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடிசா கட் பண்ண நல்லா இருக்காது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுர்க்கேன். இதில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா காயட்டும். நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும், நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 4 பூவு, கல்பாசி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கணும். அப்போதே பிரியாணி நமக்கு நல்லா கலர் கொடுக்கும். இப்போ நம்ம பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கிருச்சு. இப்போ நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். நம்ம நார்மலாக மட்டன் பிரியாணி செய்யும் போதேவும் 1/2 கிலோ அரிசி எடுத்தோம்னா 3/4 கிலோ மட்டன் சேர்க்கணும். அப்போதே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்ததுக்கு நான் 2 பாக்கெட் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம காளானை சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை, புதினா தழை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி தயிர்லாம் போட்டிருக்கோம், அதனால் 1/2 பழம் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மசாலாலாம் இறங்கிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி தான் இங்கே எடுத்துருக்கேன், பிரியாணி அரிசி. சேர்த்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, லேசாக அப்படி கலரி விட்டுக்கலாம். என்னடா இன்னும் மசாலா ஐட்டமே சேர்க்காமல் இருக்குது இப்படி தான் நினைப்பீங்க. இனிமேல் மசாலா சேர்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே பிரியாணி செய்யும் போது நம்ம முதலே மசாலா சேர்த்துருவோம். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்த பிறகு சேர்த்துக்கலாம். இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், பிரியாணி மசாலா. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது லைட்டாக கிளறி கொடுக்கலாம், இல்லாட்டி அரிசி உடஞ்சிரும். நான் இந்த கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸ் அளவுக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கறலாம்.
இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்ததுமே அமர்த்திடணும், இல்லாட்டி குழஞ்சிரும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட்டு போயிடுச்சு, அது எப்படி தெரியுது பாருங்கள். டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படி லைட்டாக கீழேருந்து கிளறி கொடுத்துடலாம். பாருங்கள், குழையாமல் நல்லா வந்திருக்கு. காளான் நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு எல்லா பொருளும் ரெடியாக இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் காளான் பிரியாணி ரெடி ஆயிரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் தண்ணி வச்சுருக்கு. நம்ம சோயாவை சேர்த்துக்கிறலாம். அதாவது மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். வடிச்சாச்சுங்க. நல்லா தண்ணியில் வடித்து எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு எந்த சிக்கன் மசாலா வேணால் சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விடக்கூடாது, இதுலேருந்து நமக்கு தண்ணி வரும். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா பெசர நமக்கு தண்ணி அதுலேருந்து தண்ணி விட்டுட்டு வரும். பாருங்கள், நம்ம தண்ணியே விடலை, அதுலேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுட்டு வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ அடுப்பு எண்ணெய் வச்சுருந்தீங்க, காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கிறலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். போட்டது நம்ம கரண்டியை விட்டுறக்கூடாது, மசாலாம் பிரிஞ்சிடும். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிரும். இந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. கூடவே சைடிஷ்க்கு சோயா 65ம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம்னா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி இந்த பிரியாணி இருக்கும். அதே மாதிரி இந்த சோயாமேவும் சிக்கன் 65 மாதிரி இருக்கும். எப்போயுமே நம்ம பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கிறது சீரக சம்பா அரிசியில் தான். சீரக சம்பா யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பிரியாணி போட்டால் டேஸ்ட்டு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காளான் பிரியாணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.